ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சென்சஸுக்கு நிறைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பது மத்திய அரசால் சொல்லப்பட்டது. ஜாதிவாரி கணக்கெடுப்பது மத்திய அரசா மாநில அரசா என்ற கேள்வி உச்சநீதிமன்றத்தில் எழுந்தது. அப்பொழுது தீர்ப்பு வழங்கும் பொழுது மத்திய அரசு அல்லது மாநில அரசு என்ற மீண்டும் கேள்வி எழுந்தது. மாநில அரசு எடுத்துக்கொள்ளலாம். அந்த எடுத்துக்கொள்ளும் போது உள் ஒதுக்கீடு எடுத்துக்கொள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த ஜாதி வாரியாக கணக்கெடுக்கும் பொழுது எந்தெந்த ஜாதி எந்தெந்த ரேஷியோவில் வருகிறது என்பதை பார்த்து மத்திய அரசு மாநில அரசிடம் கலந்து ஆலோசித்து நியமிக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்துடைய கருத்து. ஆனால் இதுவரையிலும் மக்கள் தொகை கணக்கு யார் எடுப்பது என்ற கேள்வி கடந்த காலமாக போய்கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடாளுமன்றத்தில் ஒரு முறை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிற பொழுது நாடாளுமன்றத்திலேயே மாண்புமிகு பிரதமர் என்ன சொன்னார்னு சொன்னாக்கா, பல மாநிலங்களிலே ஜாதிவாரி கணக்கு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, சென்சஸ் எடுக்கிற பொழுதுதான் அதை சேர்த்து எடுக்க முடியும் என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கார். அது உண்மையா நான் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கருத்து, இதை போற போக்கில் தேர்தல் நேரத்தில் அறிவித்ததாக சொல்கிறார்கள். வன்னியர்களுக்கான இந்த உள்ஒதுக்கீடு என்பது பல ஆண்டு காலமான போராட்டம், அந்த மக்களுடைய போராட்டம், அதற்காக மிகப்பெரிய போராட்டம், உயிர்நீத்த தியாகிகளாக இருக்கிறாங்க. நீங்களே உங்கள் ஆட்சியில் அந்த உயிர்நீத்தவங்களுக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்டியிருக்கிறீங்க, கொடுத்துருக்கிறீங்க, அதை கொச்சப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறேன். உண்மையிலே அந்த போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து அதற்காக பாடுபட்டவர் அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த 10.5 கொடுக்கப்பட்டது. முதல்ல இங்க சொல்லுகிறார், ஜனார்த்தனம் நீதியரசர் ஜனார்த்தனத்துக்கு அவரே பரிந்துரைத்திருக்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்கே எப்போ எந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது? அதே ஜனார்த்தனம் தான் 10.5 தரலாம் என்று பரிந்துரை செய்ததே நீதியரசர் ஜனார்த்தனம் தான். ஒன்று. ரெண்டாவது, இப்ப சொல்கிறார் இல்ல, மத்திய அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு, கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி கொடுக்கலாம் என்று. அப்படி என்றால் இவரை நான் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் 3.5 முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்?